எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் நம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் நம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆதரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான பாடலை நாம் கேட்டோம். ஆம், நம்முடைய காலங்கள் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலங்களை அவர் நிச்சயமாய் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவர் பாதுகாப்பாய் நம்மை நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31:15 இப்படியாய் சொல்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். Psalm 31:15. My times are in your hand. Deliver me from the hand of my enemies and from those who persecute me. பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கு ஒரு ரகசியத்தை வேதம் சொல்கிறது. நம்முடைய எல்லா காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் ஐயோ எனக்கு வருகின்ற இந்த நேரங்கள் காலங்கள் ஒரே பயத்தையும் திகிலையும் உண்டாக்குகிறது என்று நினைக்கிறோம். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தடுமாறுகிறோம். இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்று தெரியாமல் தடுமாறுகிறோம். ஆகவே தான் மனிதர்கள் ஆங்காங்கே ஓடுகிறார்கள், என் எதிர்காலத்தை குறித்து நான் தெரிந்து கொள்ளட்டும் என்று. ஆனால் ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது, தெய்வத்தை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரின் காலங்களும் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை உலகம் சொல்லலாம், இது உனக்கு கெட்ட காலம், இது நல்ல காலம். இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலம் என் கரத்தில் இருக்கிற காலம் என்று சொல்லுகிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற நன்மையானால் நிரப்புவேன் என்று வாக்கருளுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஏதோ ஒரு பயம் உங்கள் இருதயத்தை நிரப்பியிருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. என்னை நேசிக்கிற தேவனிடத்தில் கரத்தில் இருக்கிறது. எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறது. தாய் என்னை மறந்தாலும் என்னை மறக்காத தேவனுடைய கரத்தில் என் எதிர்காலம் இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு கூட என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் என்னை பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். பாருங்கள், நம்முடைய எதிர்காலத்தை அவர் நன்மையினால் நிரப்புவார். எதிர்காலத்தை சந்தோஷத்தினால் நிரப்பும் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதனுடைய காலங்கள் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது. அவன் செய்யாத குற்றத்தை செய்தாய் என்று சொன்னார்கள். அவனை சிறைக்குள் போட்டார்கள், வீண் பழிக்குள் போட்டார்கள். அவனுடைய எதிர்காலமே சூன்யமாயிருந்தது. ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவனுக்குள் இருந்த தெய்வீக வல்லமையை உலகம் அறிந்து கொள்ளும்படி கடவுள் செய்தார். பாருங்கள், அவனை சிறைக்குள்ளிருந்து கொண்டு போய் அந்த தேசத்தின் பிரதம மந்திரியாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போய் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசுராஜா, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் கால சூழ்நிலையில் இருக்கிற எல்லா பயத்தையும் திகிலையும் அகற்றிவிட்டு எனக்காய் நீர் சிந்தின ரத்தம், எனக்காய் நீ கொடுத்த ஜீவனை நினைத்து பாரும். என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தும், என் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை குறித்த பயத்தை பிடுங்கி எறிந்துவிட்டு என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற விசுவாச ஆவியை தாரும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிற தேவனுடைய கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது என்ற விசுவாச ஆவியை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.